இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 T20 மேட்ச் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அண்ட் சஞ்சு சாம்சன் மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரஷர். கண்டிப்பா ஒரு இந்த அப்கமிங் 2 மேட்சஸ்ல ஒரு ஸ்கோர் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா அவரோட பிளேஸை பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்குபை பண்ணிடுவாரு வேர்ல்ட் கப் பிளேயிங் 11ல பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்கமிங் T20 மேட்சஸ்க்கு. அண்ட் அதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். அண்ட் போறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நெட்ஸ். அண்ட் சொல்லுங்க கிஷோர், நியூசிலாந்து எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன்ல போவாங்க? அண்ட் இந்தியா அதே மாதிரி போவாங்களா, இல்லைன்னா ஏதாச்சும் புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களா இந்த இடத்துல அந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணி? சொல்லுங்க கிஷோர். அண்ட் முக்கியமா கார்த்தி, உங்ககிட்ட நான் அப்புறமா வரேன். நீங்க சொல்லுங்க கிஷோர். அண்ட் பிச் ரிப்போர்ட் பத்தி அப்படியே சொல்லுங்க. எஸ், ஸோ சீரீஸ் இஸ் டன் அண்ட் டஸ்டட். அடுத்த 2 மேட்ச் வந்துட்டு இட்ஸ் ஆல் பேப்பர் ஒர்க்ஸ் தான். இந்தியா லீடிங் த சீரிஸ் 3-0. விசாகப்பட்டினம்ல 4th T20 நடக்க போகுது. 2 regulars are coming back to the New Zealand side from the 4th and 5th T20. ஜிம்மி நீஷம் அண்ட் லோக்கி ஃபெர்கூசன் இவங்க 2 பேரும் வந்து சைடுக்குள்ள வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா பத்தி பேசிடுவோம். இந்தியா வந்துட்டு ஐ திங்க் தே வில் கோ வித் ரெஸ்டிங் பாலிசி. அந்த ரெஸ்டிங் பண்றதுக்காக ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் அவங்க ரொட்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஹார்திக் பாண்டியா மைட் கெட் ரெஸ்ட். வருண் சக்கரவர்த்தி வில் பி கமிங் பேக் இன். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் வில் பி கமிங் பேக் இன். அதுக்கேற்ற மாதிரி யாரு ஹர்ஷித் ராணாவோ இல்லை அந்த பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணுவாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து 4th T20 விளையாட வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் வந்தாக்க அவரு ஃபிட்னா அவரும் விளையாட வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிச் பாத்தீங்கன்னாக்கா பேட்டிங் ட்ராக் தான். நம்ம சொன்ன மாதிரி நேற்றுலாம் ஈவினிங் பிராக்டிஸ் பண்ணும்போது டியூ பெருசா வரல. ஸோ மேட்ச்லயும் டியூ அஃபெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ஜிம்மி நீஷம் கமிங் பேக். என்னை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அண்ட் ஜிம்மி நீஷம் மாதிரி ஒரு பிளேயரை எதுக்கு மக்கள் கொண்டாட மறந்துட்டாங்கன்னு தெரியல. அவர் மாதிரி ஒரு பிளேயர்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஐபிஎல் மாதிரி டீம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளவா அவர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எதனாலன்னு தெரியல. அண்ட் சொல்லுங்க கார்த்தி, இங்கிலாண்டோட நியூசிலாண்டோட ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படியே சொல்லுங்க. அண்ட் அவங்க எந்த மாதிரி பிளேயிங் லெவன் போவாங்க? வெல், மேபி 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. லோக்கி அண்ட் ஜிம்மி நீஷம் அவைலபிள்னா ஸ்ட்ரைட்டா அவங்க பிளேயிங் லெவல கொண்டு வரலாம். நீஷம் அட் நம்பர் 6, லோக்கி அந்த டெட் போலிங் அந்த பவர் பிளேல 1 over அண்ட் கொண்டு வரல. மேபி கான்வேயா மேபி உட்கார வச்சுட்டு நீஷம் கொண்டு வரது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மிச்சல் வந்து நம்பர் 6 ஆடுறாரு. கான்வே இல்லைன்னா மிச்சல் கேன் ஓப்பன் அட் நம்பர் ஓப்பனிங் ஆடலாம், இல்லைன்னா நம்பர் 3 அந்த டைம்ல வந்து ஆட வைக்கலாம். மேபி ஜிமிஷன் கோஸ் அவுட் அண்ட் லோக்கி கம்ஸ் இன். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 சேஞ்சஸ். அண்ட் 5th T20 வந்து ஃபினாலே அவைலபிள் இருக்கு. அவருக்கும் கேம் பிளே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். மேபி அட்லீஸ்ட் அவங்க வின் பண்ணதான் ஒரு மூமெண்ட் மட்டும் போடு T20 வேர்ல்ட் கப். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மைண்ட் ஸ்குவாட் வந்தாச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த 2 weeks தாவே T20 வேர்ல்ட் கப் எல்லாருக்கும் அந்த ப்ராக்டிஸ் தேவும். மேபி அவங்க ட்ரெண்ட் போல்ட்டை மிஸ் பண்றேன்னு என்னமோ தோணுது. மேபி அவர் ஆட வச்சிருக்கலாமா, அதுதான் ஒரு மேஜர் கீயா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை யோசிச்சு பார்த்தா 2 days தான் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த இதுலதான் இல்லை, அந்த கான்டெக்ட்ல தான் இல்லை. மேபி அவர் வந்து அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் முன்னாடியே அவர் வந்து சொல்லிட்டு நான் லீக்ஸ் ஆட போறேன், மேபி எனக்கு எதாவது தேவைப்பட்டா வந்து இந்த மாதிரி ஆடித்தாரன்னு சொன்னாரு. நான் T20 வேர்ல்ட் கப் ஆடினாரு போன வருஷம், அதுக்கு முன்னாடி ஓடிஐ வேர்ல்ட் கப் ஆடினாரு. மேபி இந்த வாட்டி ட்ரை பண்ணிருக்கலாமா அவரை. மேபி அது ஒரு கீ மிஸ்ஸா இருக்கு என்ன பொறுத்து. ட்ரெண்ட் போல்ட் ஒரு பவுலரை வந்து மிஸ் பண்றது எவ்வளவு கீன்னு சரி, எவ்வளவு மிஸ் பண்றது இப்ப நினைக்கிற நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும். மேபி அவர் ஆட வச்சிருக்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பேக் ஹேண்ட் சொன்னாங்க கிஷோர். மேபி அந்த ஃபர்ஸ்ட் T20 என்ன பார்த்தோம் அந்த லெவல், அந்த பிளேயிங் லெவல் வந்து அதுதான் ஆடுவா போறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இதுதான் அந்த T20 இருக்க போகும்போது அந்த லெவல்ல ஆடுவாங்க, அந்த பிளேயிங் லெவல் தான் ஆடுவாங்க. மேபி இப்போ செஞ்சு ஆடு மேல கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருக்கு. அவர் நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் ஹிம். கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட் பத்தி சொல்லிங்க. இப்ப இந்த அபிஷேக் சர்மா கொடுக்குற ஸ்டார்ட்டா இருக்கட்டும், இல்ல இங்கிலாந்துல சால்ட் கொடுக்குற ஸ்டார்ட்டா இருக்கட்டும், இல்ல டிராவிஸ் ஹெட் கொடுக்குற ஸ்டார்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுக்குற பேட்ஸ்மேனை சைலண்ட் பண்றது ஒரே ஒரு பவுலர்னா அது ட்ரெண்ட் போல்ட்டால மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி பவுலர் ஒரு நியூசிலாந்துல T20 ஸ்குவாட்ல இருந்திருந்தா ஒரு வேற லெவல் பூஸ்ட் இருந்திருக்கும் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் மேல எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் இந்த அப்கமிங் 2 மேட்சஸ்ல? சஞ்சு சாம்சன் வந்துட்டு இட் வில் பி ப்ரெஷர். ஏன்னா இப்பவே போன மேட்ச்க்கே டாக்ஸ் வந்துருச்சு. நம்மளே பேசணும் இந்த மாதிரி இஷன் கிஷன் வந்துட்டு சப்போஸ் திலக் வர்மா வந்தாருன்னா சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாக்கா இஷன் கிஷன் போய் டைரக்ட்லி ஓப்பனிங் அப்படின்னு நம்மளே பேசணும். அண்ட் ஐ திங்க் சஞ்சு சாம்சன் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இவரு போலிங் கோச் மோரே மார்க்கல் கூட சொன்னாரு சஞ்சு இஸ் 1 knock away from getting back to his form அப்படின்னு சொன்னாரு. hope we believe it and it happens. சஞ்சு சாம்சன் அந்த பிரஷரை கொண்டு மேட்ச்ல கொண்டு வராம அவர் பாட்டுக்கு ஜாலியா ஃப்ரீயா விளையாண்டா
அவர் பாட்டுக்கு ஈஸியா அவர் பேட்ல இருந்து ரன்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, இப்போ நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இருந்த அவங்க பிளேயிங் 11க்கும் இப்போ மெயின் பிளேயர்ஸ் லைக் லோக்கி ஃபெர்குசனா இருக்கட்டும், ஜிம்மி நீஷமா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஆட் ஆனதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் டீம்னு நினைக்கிறேன் கார்த்தி? எனக்கு ஸ்ட்ரைட்ல பேலன்ஸ் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்லாட் அந்த ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சப்போர்ட்டிங் பேட்டிங் டெப்த் கொஞ்சம் மேபி மூவ் ஆகும். ஏன்னா அவர் வந்து ஒரு போலிங்கை கம்மி பண்ணி நீஷ மாதிரி கேன் போல்ஸ் ஃபார்வர்ட்ஸ் சூப்பராக போட்டது. இப்போ ரீசெண்டாக அவர் ஃபார்வர்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு எல்லா லீக்ஸும் ஃபார்வர்ட்ஸ் போடுற போலிங்கு மேபி ஒரு ஃபாஸ்ட் பாலரை கூட கட் பண்ணிட்டு நீஷம் அண்ட் லோக்கி அண்ட் ஆர் டெஃபே யாராச்சும் போயிட்டு ஒரு ஸ்பின்னரை கட் பண்ணி பிரேசல் மாதிரி வந்துட்டாருன்னா ஸ்டாண்டர்ட் பிரேஸ்வெல் ஷேர் த ஸ்பின்னி ஆப்ஷன் போயிட்டு கொஞ்சம் பேட்டிங் டெப்த் போயிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் இது பாசிபிள்ஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் கமிங் அட் நம்பர் 7 கொஞ்சம் அங்கே பேட்டிங் நம்பர் 8 இடிக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டாண்டர்ட் கம்ஸ் அட் நம்பர் 8 பிரேசல் வந்துட்டாங்கன்னா சோடியா ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த மாதிரி கூட பிளான் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கல என்ன பண்றாங்கன்னு. ஜான் டு மூவ் ஆன் பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்சஸ் வின் பண்ணி ஒரு பெஸ்டரா T20 பண்ண நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் மேபி அவங்க பேட்டிங் சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபீலிங் எந்த ஒரு இது வேணாம் பார்க்கலாம். அந்த 6th bowling ஆப்ஷன் இன்னும் நமக்கு அந்த 5th bowling இன்னும் அடி வாங்கல. அது எப்போ வச்சு அடி வாங்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா பும்ரா, வருண் சக்கரவர்த்தி அந்த அர்ஷர் சிங் இந்த 3 போயிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா சூப்பரா போயிட்டு இருக்காரு. மேபி அது இன்னும் இன்எஃபெக்டிவ் ஆளா மேபி பார்க்கல என்ன பண்ண. சுபம் தீவோ அங்கங்க 2 ஓவர் யூஸ் பண்றாங்க. ஓகே லெட் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பா கரெக்ட். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியூசிலாந்து இந்த சீரிஸ் தோக்குறத பார்த்து யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும். இந்தியாவை அப்செட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. T20 வேர்ல்டு கப் எடிஷன்ல நீங்க மறந்துடாதீங்க. நிறைய வாட்டி நியூசிலாந்து வந்து இந்தியாவை அப்செட் பண்ணிருக்காங்க வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா. அண்ட் போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, சஞ்சு சாம்சன் மேல எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும்? இல்ல அந்த ப்ரெஷர்லாம் இல்லப்பா, அவர் பாட்டுக்கு ஜாலியா விளையாட போறாரு, அவர் தான் ஓபன் பண்ண போறாரு, இஷான் கிஷன் தான் பேக்கப் ஆட போறாரு அப்படி என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. see you in next video. Until then, tata bye bye. And போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.